அனைவருக்கும் வணக்கம். 2018 புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஒரு வட்டமேசை மாநாடு நடந்தது. அதுல திராவிட இயக்க தலைவர் மிகச்சிறந்த பேச்சாளர் தோழர் சுபவீர பாண்டியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. திராவிட இயக்கம் தோன்றவில்லை என்றால் நானும் சிவப்பு தொண்டு போட்டு இங்க ஒரு கம்யூனிஸ்டா தான் அமர்ந்திருப்பேன் அப்படின்னு கலைஞர் சொன்னதாக இவர் சொல்லியிருப்பாரு. அப்போ நான் அரசியல் புதுசு, இதுக்குள்ள இருக்கிற உள்குத்து எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. அவர் சொன்னதை கொஞ்சம் விலாவரியா பேசுவோமா? அவர் சொன்ன முழு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பொருளாதார சிந்தனைகளோட சமூக சீர்திருத்தத்தை நேரடியாக சாதி எதிர்ப்பை நேரடியாக ஒரு 3% எதிர்த்த திராவிட இயக்கம் என்னை போன்ற இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. இல்லைன்னா நானும் சிவப்பு துண்டு போட்டு இங்க கம்யூனிஸ்ட் தான் அமர்ந்திருப்பேன் கலைஞர் சொன்னதாக அவர் சொன்னார். இங்க இவர் இந்த 4 டாபிக் பத்தி பேசியிருக்கார். முதலாவது பொருளாதார சிந்தனைகள், எக்கனாமிக் தாட்ஸ், நாட் ஐடியாலஜி, தாட்ஸ் லைக் bunch of thoughts. Just kidding. I'm not comparing Dravidian ideologues with RSS former General Secretary M.S. Golwalkar. Of course, they are not to be compared. RSS காரன் சாதி மத ரீதியான வன்முறையை தூண்டுவான், நம்ம ஆளுங்க அதை வேடிக்கை பார்ப்பான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சித்தாந்தம்னா சிந்திச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நடுநிலையை எடுத்து எதிர்க்கிறது இல்ல. அதனாலதான் அவரு பொருளாதார கொள்கை சித்தாந்தம்னு சொல்லாம சிந்தனைன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா சிந்தனை மாறலாம், சித்தாந்தம் மாறாது. அடுத்து சமூக சீர்திருத்தம், சோஷியல் ரீஃபார்ம், நாட் ரெவல்யூஷன். இந்த திராவிட கட்சிக்காரங்க ஒரு சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. சீர்திருத்தத்தை புரட்சின்னு விளம்பரப்படுத்துறது. எல்லாருமே புரட்சியாளர்கள் தான். சீர்திருத்தவாதிகள் என்ன கெட்ட வார்த்தையா என்ன? புரட்சி பண்ண மாட்டோம், ஆனா அந்த பேரை வச்சுப்போம். ஏன் இந்த வேலை? சித்தாந்தவாதிகளுக்கு இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவார்ந்த சிந்தனையின் நேர்மை ரொம்ப முக்கியம். மூன்றாவது சாதி எதிர்ப்பு. நல்லா எதிர்த்தீங்க போங்க. இந்த ஆட்சியில தான் நல்லா படிச்சான்னு ஒரு பையனுக்கு வெட்டு, நல்லா கபடி விளையாடினான்னு இன்னொரு பையனுக்கு வெட்டு, நல்லா துணி போட்டா நல்லா பைக் வச்சிருக்கான்னு ஒருத்தனுக்கு வெட்டு, எதிர்த்து பேசினா தண்ணி தொட்டியில மலத்தை கலந்தது, சாதி ஆணவ படுகொலைகள், எதிர்த்து கிழிச்சு தள்ளிட்டாங்க போங்க. உங்களுக்கு இதுல பங்கு இருக்குன்னு, நீங்க இதுல கம்ப்ளீசிட்டா இருக்கீங்கன்னு நான் சொல்லல. ஆனா உங்க ஆட்சியில இத பண்றவங்களுக்கு பயமே இல்லை. இவங்களுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வருது? இதுல வேற போலீஸ் டைரக்டா சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணதுன்னு பெருமை பீத்தல் வேற. நாலாவது நேரடியா 3% எதிர்த்தல். அது நான் ஒத்துக்கிறேன், நல்லா எதிர்த்திருக்கிறீங்க, நல்லா வழி நடத்திருக்கு. ஆனா காலப்போக்குல பார்ப்பனர்களை எதிர்க்கிறது, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க போல. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியை ஒடுக்குனா அதுவும் பார்ப்பனியம் தான். பல்லர் பறையர் அருந்ததிய மக்களை ஒடுக்குனா அதுவும் பார்ப்பனியம் தான். இந்த தெளிவோட நீங்க செயல்படுற மாதிரி தெரியல. இதுக்காக நான் டிஎம்கே ஏடிஎம்கேயோட அச்சீவ்மெண்ட்ஸை நான் மட்டுப்படுத்தவும் கூடாது. ஆனா சீர்திருத்தத்தை புரட்சின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது பண்ணாதீங்க. நான் அதை கண்டிக்கிறேன். வார்த்தைகளுக்குள்ள அர்த்தமே தொடர்ந்து போயிடும், அதை பண்ணாதீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே புர்ஜுவா கட்சிகள். இவங்களால பாட்டாளி வர்க்கத்தை முதலாளி வர்க்கத்தை விட மேல பிரைவேடைஸ் பண்ணவே முடியாது. தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீஃபார்ம்ஸ், பட் தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் ரெவல்யூஷன். பாட்டாளினா உடனே நான் பிஎம்கே பத்தி பேசுறேன், தப்பா நினைச்சிருக்காதீங்க. ஹிட்லரோட நாஜி கட்சியில கூட சோசியலிஸ்ட் பேர் இருந்தது. ஆனா அவன் கொண்டு குவிச்சது ஃபர்ஸ்ட் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட்களை தான். நான் சொல்றது உழைக்கும் வர்க்கம். பாட்டாளி வர்க்கம்னா உழைக்கும் வர்க்கம். புர்ஜுவா கட்சிகள் உழைக்கும் வர்க்கத்துக்கு சீர்திருத்தம் கொண்டு வரலாம், ஆனா அந்த சீர்திருத்தம் முதலாளி வர்க்கத்தோட பணத்தையும் சொத்தையும் பாதிச்சிடக்கூடாது. இந்த அளவுகளோட தான் அவங்க செயல்பட முடியும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தஞ்சாவூர் மற்றும் சுற்று வட்டாரத்துல தோழர் BSR கம்யூனிஸ்ட் கட்சி லீடர் மக்களோட சேர்ந்து பணிபுரிந்தாரு. இந்த மக்கள் விவசாய கூலிகளாக இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே நிலம்ன்றது ஜமீன்தார் அபாலிஷ்மெண்ட் ஆக்ட் 1950க்கு அப்புறம் தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மூலமா தான் நமக்கு லேண்ட் சேர்ந்துச்சு. அது வரைக்கும் நம்ம எல்லாருமே விவசாய கூலிங்க தான். சாணிப்பால் சவுக்கடி மாதிரியான முதலாளி வர்க்கத்தோடைய கொடுமைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். அதை ஒழிச்சு கட்டியவர் BSR கம்யூனிஸ்ட் கட்சி. 20 வருஷம் அவர் அந்த இடத்துல பணிபுரிஞ்சிருக்காரு, போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு, மக்களை திருடிருக்காரு, ஒருங்கிணைச்சிருக்காரு. அவங்களுக்கான லேபர் ரைட்ஸ் மட்டும் இல்லாம சாதி ரீதியான அடக்குமுறைகளையும் மக்களை திரட்டி போராடி ஜெயிச்சவர். விவசாய கூலிகளோட பேரணி அக்ரகாரத்துல போக கூடாதுன்னு சொன்னப்போ அதை கொண்டு போனவர். திருத்துறைப்பூண்டியில தேர் திருவிழால தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாதுன்னு சொன்னப்போ மக்களை திரட்டி அங்க போக வச்சவர்.
ஒரு முறை லேபர் மினிஸ்டர் அந்த பாஷ்யம் காங்கிரஸ் ஆட்சியில மக்கள் போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு சொன்னாரு. 8 மணி நேரத்துல நான் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போலீஸுக்கு வச்சு உங்களெல்லாம் கடைசி இடந்திரமா ஆக்கிடுவேன்னு சொல்லும் போது பிஎஸ்ஆர் சொன்னாரு, உங்களுக்கு 8 மணி நேரம் தேவை, எனக்கு 5 நிமிஷம் போதும். நாங்க இங்க ஒரு குரல் கொடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் உழைக்கும் வர்க்கம் இங்க உங்களை இடம் தெரியாம ஆக்கிடுவாங்கன்னா அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கோரிக்கை என்னன்னா அவர் காது கொடுத்து கேட்டாரு, கணக்குல எடுத்துக்கிட்டாரு. சாதி கொடுமைகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினவர், இடுப்பு துண்டை தோளில் ஏற்று உன்னை அடித்தால் திருப்பி அடி. முதலில் இந்த முழக்கத்தை எழுப்பினவர்கள் கம்யூனிஸ்டுகள். மதிப்புக்குரிய சுபவி அவர்களே, திராவிட கட்சி தலைவர்களே, திராவிட இயக்கம் இல்லாம இருந்திருந்தாலும் நீங்க கம்யூனிஸ்டாக இருந்திருப்பது கஷ்டம்தான். நீங்க இன்னொரு புர்ஜுவா கட்சியில தான் இருந்திருப்பீங்க. அதுவும் ஏன் என்ன சொல்றேன், சுயமரியாதை இயக்கத்துல 2 முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்தாங்க, தோழர் ஜீவானந்தம், தோழர் சிங்காரவேலர். இந்த 2 பேரும் இந்த இயக்கத்தை விட்டு விலகிட்டாங்க. ஏன்னா ஃபேக்டரி லேபர் ரைட்ஸ் வரும்போது நாங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸோட கூட நின்னோம். நான் பிராமின் ஃபேக்டரி ஓனர்ஸோட நீங்க நின்னீங்க, ஒர்க்கர்ஸ் கூட நிக்கல. அன்னைக்கு விடுங்க, போன வருஷம் சாம்சங் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைஸ் ஆனப்போ நீங்க சப்போர்ட் ஏன் பண்ணல, அவங்க கூட ஏன் நிக்கல, அவங்க யூனியன் ரெஜிஸ்டர் பண்ண ஏன் சப்போர்ட் பண்ணல. மாறாக சாம்சங் கூட நின்னீங்க, ஒரு எம்என்சி. இன்னைக்கு தூய்மை பணி சானிடேஷன் ஒர்க்க ஏன் தனியார் மயம் ஆக்குறீங்க? 15-20 வருஷமா இந்த நகரத்துக்கு உழைச்ச மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க? சொல்லுங்க. சமூக நீதி அரசுன்னு மாறு தட்டிக்கிறீங்களே, பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ரியல் லைஃப் கூலி பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? சினிமா பட கூலி தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. நீங்க உங்களை எவ்வளவு வேணா சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கலாம். ஆனா நாங்க உங்களை ஓரளவு சமூக நீதி கட்சின்னு தான் அழைப்போம். We stand with the sanitation workers protesting privatization in Chennai, who were arrested last night in the dark so that people can't come to support them. Let's stand with the sanitation workers. Let's voice out for their demands. Inqilab Zindabad, Jai Bhim.